அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய குழு வடிவம் என்பதை தெரிவித்துள்ளது. வேற என்ன, இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வேன். இருக்கிறவங்க, பிரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றா இணைந்தால்தான் புரட்சி தலைவர் ஆட்சியை, புரட்சி தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம தனியா ட்ரெயின்ல போனாலும் சரி, எங்க ஹோட்டல்ல பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அந்த துணை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி 2 பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பண்ணாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க, முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க. நிச்சயமாக எல்லோரும் இதை வரவேற்பார். அது அவரை தான் கேட்கணும். 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் இணைப்பதற்கான வேண்டிய முயற்சியை மேற்கொள்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. முடிந்தவுடன் என் கருத்தை சொல்றேன். அதான் சொல்றேன், பொதுமக்கள் எல்லாரும், கட்சி சார்பு இல்லாதவர்கள் எல்லாருமே ஒன்று இணையணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள். அதாவது இது சரியான கேள்வி அல்ல. எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான். எல்லோரும் இணைய வேண்டும். அதாவது அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் செல்வர் டிடிவியும் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய சூழ்நிலைக்கு கட்சி ஒன்று இணைய வேண்டும்ங்கிறதுல எல்லாரும் ஒத்த கருத்துல இருப்பாங்கிறது என்னுடைய எண்ணம். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும். எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும். எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும். எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்?
எல்லாருமே இணையணும், எல்லாரும் வரணும், எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும், எல்லாரும் வரணும், எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும், எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். ஐயா, இப்பொழுது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க, கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரணும், அதுக்கு 10 நாள் நாங்க கெடு கொடுத்துருக்கோம், 10 நாள் கெடு கொடுத்துருக்கோம், அனைவரும் வந்து ஒன்று இணையணும், அப்பதான் வந்து இந்த தேர்தலை வந்து சந்திச்சு வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்துங்க இணைந்து அவர் என்ன சொல்றாரு கருத்து? அதுக்கு இணைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்? பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு, அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஐயா வந்து ஏற்கனவே வந்து 6 பேர் போய் பொதுச் செயலாளர் அதான் இப்ப அதெல்லாம் விட்டுப்பா, அதெல்லாம் பேசி இதை சொல்றேன் முடிச்சுட்டா பேசியாச்சு. அதெல்லாம் இன் கேமரால நடந்திருக்க உண்மையா பொய்யான்னு தெரியாது. இது வேற. அவ்வளவுதான். அதோட செங்கோட்டையன் முடிவுக்கு உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இருக்கு? அவரு முடிவு அவர் சொல்றாருப்பா. எங்க முடிவு பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறோம் அதுக்கு நான் கட்டுப்பட்டு. அவ்வளவுதான். போலாமா? இது என்னன்னா அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பற்றி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. இந்த டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்கு. அப்புறம் இந்திய கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து நாங்கள் தேர்தலை ஒட்டி அனௌன்ஸ் பண்ணுவோம். தினகரன் கிட்ட இந்த கேள்வி கேட்கணுங்க. அவர் ஏன் இவ்வளோ நாள் இருந்தார், இன்றைக்கி ஏன் வந்தார் வெளியேன்றதுக்கான பதில் நீங்கள் டிடிவி அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.